சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். 2வது இன்டர்வியூ லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம். ஏன் மாற்றம் வேணும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி டிவிகே ஆதரவாளர்கள் யாரை சந்தித்தாலும் முதல்ல பொதுமக்களே அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி இன்னும் தேர்தல் நெருங்கிருச்சு இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம அதுக்கான பதிலை பேசினா கரெக்டாக இருக்கும். நல்ல கேள்வி சார். மாற்றம் திமுக அரசு நல்லாவே கட்டமைப்போட பணியை செஞ்சிட்ருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்திலிருந்து, மாணவர்களுக்கு கல்வித்தொகையிலிருந்து, நிறைய மாணவர்களுக்கு நிறைய திட்டங்கள்னால நல்ல கல்வி கொடுக்கறதுலேருந்து, காவல்துறையிலேருந்து, இப்போது லேட்டஸ்ட்டாக கூட விளாத்திக்குளம் கேஸில் ஒரு 3 நாளில் அந்த குற்றவாளியை ரொம்ப அழகாக கைது பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க 20% தான் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த 20% பண்ணி அதை 100% விளம்பரம் பண்ணுறாங்களே தவிர 80% அவர்களுக்கு என்ன லாபம் இருக்குமோ அதை நோக்கி தான் போகிறாங்க. இன்றைக்கி ஒரு கல்வித்துறை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சார். வருஷத்துக்கு 40,000 கோடியிலேருந்து 50,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இன்னமும் பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் பள்ளி மாணவ மாணவிகள் ரெஸ்ட் ரூம் சுத்தமில்லாத கழிவறை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னமும் கதவில்லாத கழிவறைகளும் கட்டடமில்லாத பள்ளிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த பணம் வருஷத்துக்கு 40,000 50,000 கோடி, 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிஜமாவே கேட்டாக்கா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணுற அந்த சொற்ப தொகையை பெரிய விளம்பரமாக எடுத்து காட்டிடுறாங்க. அடுத்து சுகாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வருஷத்துக்கு 20,000 கோடிக்கு மேலே ஒதுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு அதுக்கே 1 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கிராமப்புறங்களாக இருக்கட்டும், நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமனைக்கு போனாக்கா நிச்சயமாக நோயாளிகள் அலைகழிக்கப்படுகிறார்கள். அதாவது அங்கே போனால் இந்த டெஸ்ட் இங்கே இல்லை, வெளியில் போய் எடுத்து வந்துடுங்க. டாக்டர் இன்றைக்கி லீவு, நாளைக்கு வாங்க. இந்த டைம் இந்த ஸ்கேன் இங்கே இல்லை, வெளில போய் எடுத்துகிட்டு வாங்க. கிராமப்புறத்துலேருந்து போனால் நகர்ப்புற மருத்துவமனைக்கு போங்க. நகர்ப்புறத்துக்கு போனால் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போங்க. மெடிக்கல் காலேஜுக்கு போனால் ஒரு 2-3 நாள் அங்கே அவங்கள கிடப்பில் போட்டு அது பயனுள்ள வகையில் அவங்க எந்த விஷயமா போயிருக்காங்களோ அது தீர்வு நடந்த மாதிரி தெரியல. அதனால் இன்னும் அரசு அப்படிங்கிற பேரில் நல்லது செய்கிறோங்கிற விளம்பரங்கள் தான் இருக்கே தவிர இன்னும் நல்ல விஷயங்கள் நடந்தால் தேவலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்று கட்சி தேவை. அப்படிங்கிற டிவிகேவா இருக்கணும்னு என்ன அவசியம்? இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இருக்காங்க. இல்லை சார், நாம் தமிழர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக களத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களை அவங்கள இன்னும் நம்பலை. இன்னும் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள போன எலெக்ஷன்லேயே இன்னும் சொல்லப்போனால் ஒரு எலெக்ஷனில் நான் கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கேன். இப்போ நம்பிக்கை வச்சோம். ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து வாக்களித்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். அடுத்து திராவிட கட்சிகள் மாற்றி அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க, திமுகவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. யாரும் அவங்க சொன்ன வாக்குறுதிக்கு போல நிறைவேற்றலை. இவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் கழக தலைவரையும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கைகள் தான். ஏன்னா ஜனநாயக முறைப்படி அடுத்த 5 வருஷம் கழித்து இன்னொரு தேர்தல் வரப்போகுது. இன்றைக்கி விஜய் அவர்கள் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்பி கண்டிப்பாக வாக்களிக்க போகிறாங்க. அவர் பண்ணலை அப்படின்னாக்கா மக்கள் அவரையும் நிராகரிக்க 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தேர்தல் வரப்போகுது. அதனால் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கறதுனால எந்த தப்பும் இல்லை. அதனால் கண்டிப்பாக மாற்று அரசியலாக டிவிக்கு வருவதற்கான வாய்ப்பு நிஜமாகவே பிரகாசமாக தான் சார். இப்போ சினிமாவில் பார்த்து அவர் மேலே ஒரு நல்ல எண்ணம், அபிப்பிராயம் வந்திருக்கும். அதை வச்சு ஓட்டு போட்டுற முடியுமா? இவர் ஒரு ஆட்சியாளராக எப்படி இருப்பார்னு கேட்க முடியும்ல? இல்லை சார், இது நிச்சயமாக எல்லாரும் சினிமாவிலேருந்து வர்ற எல்லாருக்குமான இந்த ஆற்றலோ இந்த ஒரு பிரபலமோ கிடைச்சிடாது சார். அது கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 வருடம் கழித்து இவர் இன்றைக்கி வந்திருக்காரு. இவருக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து ஒரு அரசியலுக்கு ஒரு கட்சி வருவார் என்றால் நிச்சயமாக அது குதிரை கொம்பு தான். அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம், இந்த தேர்தல் எப்பொழுதும் நடக்கிற 5 வருஷ தேர்தல் மாதிரி இல்லை சார். ஒருவேளை அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிட்டாக்கா இன்னும் 2-3 தேர்தல்களுக்கு, அதாவது இன்னொரு 15-20 வருடங்களுக்கு கண்டிப்பாக அவரை அசைக்கவே முடியாது. ஒருவேளை எதிர்பார்த்த மாதிரி களம் அமையாமல் விஜய் அவர்கள் வெற்றியை தழுவாவிட்டால் இந்த திராவிட கட்சிகளை எதிர்க்க இன்னும் கண்ணு கட்டிய தூரத்தில் 50 வருடங்களுக்கு வேறு ஒரு ஆளே கிடையாது. கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட தான் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது சார். இப்போ அங்கே தான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு, மக்கள் அவர் ஆதரிக்கணும், ஆதரவு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னும் மக்கள்கிட்ட சேரலை. விஜய் மக்களிடம் நெருங்காமலே இருக்காருன்ற விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? அதையும் பார்க்கணுமே. இல்லை சார், அவருக்கு மக்களை நெருங்கக்கூடாது, மக்களோட மக்களாக பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமோ, இல்லை நாம் ஒரு பெரிய தலைவர் நம்ம தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமோலாம் இல்லை.
அவருக்கான இப்போதைக்கு கட்டமைப்பு இல்லை அவரோட அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழுத்தம் வந்து அவரால் அவ்வளோ சுதந்திரமாக செயல்பட முடியுதா அப்படின்றது தெரியல. ஆனால் அரசியல்னு வந்துட்டால் எல்லாத்தையும் நம்ம போராடி தான் பெற்றாகணும். இதையும் அவர் கடந்து வெற்றி காண்பார் நம்புகிறோம் சார். இப்போ பொதுவான ரசிகர்கள் வந்து விஜயை ஆதரிக்க போகிறாங்க, சந்தேகமே இல்லை. பட் சினிமாவை அதிகமாக பார்க்காத ஒரு நடிகராக விஜயை பற்றி யோசிக்காத நபர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் ஓட்டு போடுறதுக்கு அவங்களும் வரப்போகிறாங்க. அவங்க வந்து விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னா அவங்க சில எதிர்பார்ப்புகளை வச்சுருப்பாங்க. விஜய் என்ன பேசுகிறாரு, விஜயோடு இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த கட்சியில் இருக்கவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, என்ன படிச்சிருக்காங்க, இவங்கக்கிட்ட நம்பி நம்ம ஆட்சியை கொடுத்தா 5 வருஷத்தில் நாடு எங்கே இருக்கும், இவர் ஒரு எம்எல்ஏவாக வந்தாருன்னா எளிதில் அணுகக்கூடியவராக இருப்பாரா, இவரோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? உண்மைதான் சார். கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இருந்தால் போதும், இல்லை ஒயின் ஷாப் வச்சுருந்தா போதும் அப்படின்ற காலகட்டம்லாம் இருந்துச்சு. அதுதான் அரசியல் தலைவர்களுக்கான ஒரு தகுதியாக இருந்துச்சு. இன்றைக்கி நிஜமாகவே ஒரு டாக்டராக இருக்கணும், ஒரு வழக்கறிஞராக இருக்கணும், ஒரு பொறியாளராக இருக்கணும், ஏதோ ஒரு நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட படித்த இளைஞர்களும் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் படித்த அறிஞர்கள், பேராசிரியர்கள், இன்னும் நல்ல பொறுப்பில் உள்ளவங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனலில் உள்ளவங்க, தொழில்துறை சார்ந்தவர்கள்லாம் இன்னும் இந்த கட்சிக்கு வரணும். இதுக்கு வந்து கட்சியோட தலைமை நிஜமாகவே இவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் கொடுத்து தன் கட்சியில் சேர்க்கறதுக்கான பணிகளை நிஜமாகவே இப்போ முடுக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது சார். அது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பாப்புலராக இருக்காங்க, அவங்க வந்து தாவேக்காக எழுதுறாங்க, பேசுகிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்களே ஒரு எழுத்தாளர், நீங்கள் புக்கும் ஒரு எழுதிருக்கீங்க, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். எந்த அளவுக்கு இன்னும் புதிய சிந்தனைகளை விதைக்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்ற கேள்வி வருதில்லை. இப்போ வெறும் பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்கள கைத்தட்ட வைக்கிறதுக்கும் விசிலடிக்க வைக்கிறதுக்கும் சில விஷயங்களை பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு போகிறாங்களே தவிர ஒரு மாற்று சிந்தனையை விதைக்கக்கூடிய இடத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள், பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்களான்ற கேள்வியும் வருது. இல்லை சார், நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். மிகச்சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க சார். ஒரு கட்சிக்கு, ஒரு அரசியல் கட்சிக்கு பேச்சாளர்கள் அப்படிங்கிறது ஒரு இதயம் மாதிரி சார். அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்தே, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்னதான் எம்ஜிஆர் வந்து நிறைய கருணை இல்லத்தோடு பண்ணியிருக்காரு, தாய்மார்களுக்கு பண்ணியிருக்காரு, வயதானவர்களுக்கு பண்ணியிருக்காரு, சினிமாவில் பண்ணியிருக்காரு, நிறைய கொடைகள் பண்ணியிருக்காலும் அவர் ஆட்சி காலத்திலையும் பேச்சாளர்கள், அதாவது பேச்சால் இமயத்தை தொட்டவர் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான், அவர் அந்த எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆரின் கொள்கைகளை, கொள்கை சிந்தனைகளை, தலைவரின் பெருமைகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தார் சார். அவர் பேசுனதுனாலையும் எழுதுனதுனாலையும் தான் ஒரு சில விஷயங்களே நமக்கு தெரிய வருது. ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து கருப்பு கண்ணாடி போடுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஒரு தடவை கிராமங்கள் நோக்கி போகும்போது மக்கள் அலை அலையாக வந்து நிற்கிறாங்களாம். அவங்கள பார்த்துட்டு எம்ஜிஆர் சொல்கிறாராம் வலம்புரிஜான் அவர்கள்ட்ட, என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் அழுதாராம். இது எதுக்கு சொன்னால் அவரோட பெருந்தன்மையை காட்டுது. இதை ஒரு பேச்சாளரோ எழுத்தாளரோ ஒரு புத்தகத்தில் எழுதும் பொழுதோ பேசும் பொழுதோ மக்களுக்கு தெரியப்படுது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் கூட சபாநாயகர் காளிமுத்து போன்ற பேச்சாளர்கள், கலைஞர் ஆட்சி காலத்தில் கூட நம்ம ஆர்காட்டார்லேருந்து, டிஆர் பாலுலேருந்து, அண்ணன் சுபவீர பாண்டியன்லேருந்து பேச்சாளர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி சார். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், காமராஜர் பேசாமல் தானே இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். எல்லாருக்குமே சொல்கிறேன், காமராஜர் வேணால் பேசாமல் அரசியல் பண்ணியிருக்கலாம். காமராஜர் ஆட்சி அமைக்கும் போதும் பேச்சாளர்கள் இருந்தார்கள். அதாவது வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஜனாதிபதி கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஆக்சுவலாக காமராஜரோட ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தவர். கக்கன் அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தவர். சிலம்பு செல்வர், மாப்போசி அவர்கள் தமிழ் இலக்கிய பேச்சாளர். அதனால் பேச்சாளர்கள் இல்லாமல் ஒரு அரசியலை வந்து கட்டமைப்பது என்பது கஷ்டம் சார். அதாவது பேச்சாளர்கள்னால் அந்த கட்சி ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. பேச்சாளர்கள் இருந்தால், ஒரு பேஷண்ட்டு மோசமாக இருந்தாக்கா ஒரு ஐசியூவில் வைக்கும்போது வெண்டிலேட்டரில் வச்சு காப்பாற்றுற மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து அந்த கட்சியை தூக்கியும் பிடிப்பாங்க. நல்லா தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சாக்கா ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்டா இன்னும் நல்லா ஓடுற மாதிரி அந்த பேச்சாளர் அந்த கட்சியை இன்னமும் குதிரை வேகத்தில் ஓட வைக்க முடியும். அதனால் பேச்சாளர்கள், அந்த பேச்சுத்துறை என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமானது சார். அப்படி பார்க்கும் பொழுது திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி 1 லட்சம் பேச்சாளர்களுக்கு மேலே இன்றைக்கி வச்சிருக்கலாம். ஆனால் இன்னமும் அவங்க ஒரு பேச்சாளர்களை கூட தவிர்க்க விரும்பவில்லை. எல்லாரையும் தம் பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எதிராக பேச்சாளர்கள் தான் நமக்கு எதிராகவும் பேச போகிறாங்க, நமக்கு பாசிட்டிவாகவும் பேச போகிறாங்க. நமக்கு எதிராக எந்த பேச்சாளரும் பேசிடக்கூடாதுங்கிறதுனால எல்லா பேச்சாளர்களையும் தம் பக்கம் கொண்டு வரதுக்கான அனைத்து யுக்திகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாவேக்கா இன்னும் கொஞ்சம் பேச்சாளர்களை தன் வசப்படுத்த வேண்டும். அதாவது அவங்களுக்கும் வந்து தாவேக்காவுக்கும் இன்ஸ்டாகிராமில் அவங்க பேசுனாங்கன்னா பல லட்சம் பேர் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பேசினாலும் பார்க்குறாங்க. எங்களுக்கெல்லாம் இருக்காங்களேன்னு இப்போ கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுவாங்க, எங்களுக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற பேச்சாளர்கள்
எந்த மாதிரி பேச்சாளர்களாக மாறணுன்ற இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. நீங்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அந்த டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்கள். சூப்பர் சார், வெரி குட். இல்லை சார், பேச்சாளர்கள் அப்படிங்கிறது வேற சார், யூடியூப்பில் பேசுகிறவங்கிறவங்க வேற சார். இதை வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. யூடியூப்பில் ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி நிறைய பேச்சாளர்கள் யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க சார். பேச்சு என்பதோ அரசியல் பேச்சு என்பதோ சபை நாகரிக பேச்சு என்பதோ அது கிடையாது சார். தம்முடைய கொள்கை சிந்தனைகளை கடத்த வேண்டும், தன்னுடைய கொள்கை தலைவர்களை பேச வேண்டும், தன்னுடைய கொள்கைகளை ஏதோ ஒரு வகையில் கொண்டு போகணும், நலத்திட்ட பணிகளை கொண்டு போகணும். இன்னொரு விஷயம், இன்னொரு கட்சி தலைவரை நீங்கள் தனியாக உங்கள் வீட்லேயோ உங்கள் நண்பர்கிட்டையோ அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் ஒரு ஆளா, இவன் உப்பு போட்டு திங்கிறான்னு கேட்கலாம் சார். ஆனால் ஒரு பொது வெளியில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அது யாராக இருந்தாலும், திமுகவின் தலைவராக இருக்கட்டும், அதிமுக தலைவராக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எந்த கட்சியோட யாரையுமே ஒருமையிலோ மரியாதை இல்லாமல் தயவு செஞ்சு யூடியூப்பில் பேசுகிற அனைத்து பேச்சாளர்களும் என்னோட தயவு கூர்ந்து கேட்குறேன். இது என்ன ஆகுதுனாக்கா, இதுதான் அரசியல் பேச்சு அப்படின்னு நினச்சிட்டு இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவங்களும் திட்டி தான் வீடியோ போடுறாங்க. ஒருத்தவங்க பேசுனா அவங்கள திட்டி வீடியோ போடுறது தான் அரசியல் பேச்சு, அதுதான் மேடை பேச்சு, இதுதான் கட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து பேச்சாளர்கள் என்பது நிறைய, அதாவது நீங்கள் வந்து தமிழ் 50 காப்பியங்கள் 14 மேற்களுக்கு 14 கீழ்கணக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து பேச வேணாம். ஓரளவு நாகரிகத்தோட அரசியலை கையாண்டாவே தன்னை பற்றி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். எல்லாத்துக்கும் எதிர்மறையாக பதில்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா நம்மளோட பக்குவம் இல்லாத தன்மையை தான் காட்டும். சில விஷயங்களை கடந்து போயிட்டாவே உங்களை பற்றி பேசுனவங்க திருப்பி பேச மாட்டாங்க சார். அதனால் பேச்சுங்கிறது யூடியூப்பில் ஒருத்தவங்க திட்டி பேசுகிறது அரசியல் களம் அல்ல. அழகாக பேச வேண்டிய முறைப்படி தன்னுடைய கட்சி கொள்கைகளையும் கொள்கை சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வகையில் நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய ஒரு ஆலோசனையாகவோ ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். கட்சி தலைமை கண்டிப்பாக இந்த துறை, பேச்சுத்துறையோ தமிழ் துறையோ ஆட்சிக்கு வந்தோன்னு தான் இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கூட அவங்க பரிசீலிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். ஓகே சார். இப்போ அதே நேரம் இப்போ எலெக்ஷனுக்கு வேட்பாளர் பட்டியலை விஜய் தயாரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் கேம்பெயினுக்கு போக போகிறாரு. இப்போ களம் எப்படி இருக்குது? வலுவான கூட்டணிகள் உருவாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சீமான் களத்துக்கே போயிட்டார் பிரச்சாரத்துக்கு. இங்கே தாவேகா பின்தங்கி இருக்கிற மாதிரி தானே தோணுது. நல்ல கேள்வி சார். நம்ம டிவிக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, புலி பதுங்குதுன்னா அது பாயிரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கண்டிப்பாக அரசியல் வியூகங்கள் இன்னும் பலமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிஜமாக திமுகங்கிற சக்தி என்னென்னலாம் யுக்திகளை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ஒரு தலைவர் அரசியலுக்கு வந்திருப்பார். அதிமுக என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் தெரியும், மாற்றுக் கட்சியினர் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் கண்டிப்பாக அரசியல் ஆலோசகர்களின் வியூகங்களின்படி மிக விரைவில் தன்னுடைய அரசியல் பிரச்சார பயணங்கள் வந்து ரொம்ப சூடு பிடிக்க வாய்ப்பாக இருக்குது. உங்களோட எண்ணங்கள் எனக்கும் உண்டு. விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த தென் மாவட்டங்கள் பக்கம்லாம் இன்னும் வந்து விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் பண்ணலை. இப்போ கண்டிப்பாக தேர்தலுக்குள்ளே ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருந்தாக்கா அந்த தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், கிளை செயலாளர்கள், அந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் இன்னும் ஒரு உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பாக விரைவில் இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா ஊர்களுக்கும் போய் எல்லா மக்களையும் சந்திக்க தான் போகிறாரு. இப்போ விஜய் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, நான் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்ததும் கிராமமாக அவங்கள வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார். இது அரசியல் அணுகுமுறையானு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் மக்களை சந்திப்பேன், மக்களை சந்தித்து ஓட்டு கேட்பேன், அவங்க என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது லாஜிக்கு. நீங்கள் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அதுக்கப்புறம் ஒன்று பார்க்க வரேன், என்னை பார்க்க வர்றதுக்கே நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சா தான் வருவேன்னு சொல்கிறது, இது தமிழ்நாடு அரசியல் இல்லை, அரசியல் வரலாற்றிலே இல்லாத ஒன்றா இருக்கேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் சார், நானும் பார்த்துருக்கேன் சார். நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க, தனக்கு இந்த நேரத்தில் ஒரு அரசியல் பதவி கிடைக்க போகுது, இந்த நேரத்தில் மக்களை சந்திக்காத நீங்கள் எப்படி ஒரு பதவி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மக்களை சந்திப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை நம்ம வந்து இந்த பார்வையில் பார்க்க முடியாது சார். இப்போ கால அவகாசம் மிக குறைவு சார். கட்சி நம்ம ஆரம்பித்தும் ஒரு 2.5-3 வருஷங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே நிறைய சிக்கல்களை கடந்து தான் இந்த கட்சி வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய சிந்தனையின்படி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி 2026 அமைந்தால் நிச்சயமாக தலைவர் அவர்கள் கிராமமாக எல்லா மக்களையும் சந்திப்பார்கள். ஒருவேளை மக்கள் அந்த வெற்றியை கொடுக்காவிட்டாலும் நிச்சயமாக நம்புகிறேன், இந்த வருகின்ற 5 வருடம் விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திப்பது மட்டும்தான் பணியாக இருக்குமே தவிர, அது வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றியை காணாவிட்டாலும் சரி, நிச்சயமாக எல்லா கிராமங்களுக்கும் எல்லா நகரங்களுக்கும் ஒவ்வொரு தொகுதியாக மக்களை சந்திப்பார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ திமுக ஆட்சியை எதிர்த்து விஜய் களமாட தொடங்கினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆதரவு தளம் உருவானதை யாரும் மறுக்க போகிறதில்லை. பட் சமீப காலங்களில் அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியாக உருவாகிருக்கு. இதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி செயல்பட மாட்டார்,
களத்துலேயும் வந்து விஜய்க்கான ஆதரவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சில சர்வே முடிவுகளில் சொல்கிறாங்க. சில தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுக்கும்போதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அவர் ஓவர் கம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், சமீபமாக விஜய் அவர்களோட குடும்ப பிரச்சனை மற்றும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் கடந்து தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கு அந்த விஷயம் வேணுமா அப்படின்னாக்கா, அரசு ஊழலற்ற ஆட்சி அமையணும். அதுக்கு லாஜிக்காக என்ன பிளான் வச்சுருக்கீங்க? எப்படியெல்லாம் நம்ம அரசாங்கத்தோட பணத்தை மிச்சப்படுத்தி எந்தெந்த திட்டங்கள் கொண்டு போக முடியும்? அரசு ஊழியர்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் அரசு ஊழியர்கள் வந்து என்னதான் ஆட்சியாளர்களோட கண்ட்ரோலில் இருந்தாலும் யாரும் இந்த ஆளுகின்ற ஆட்சிக்கு ஓட்டு போடுற எண்ணத்தில் இல்லை சார். அதாவது ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாடம் நடத்துறதுக்காக தான் சார் வந்திருக்காங்க. ஆசிரியர் பணிக்கு குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதற்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாடம் நடத்துவதை தவிர அத்தனை பணிகளும் கொடுக்கப்படுது. நீ இந்த டேட்டா என்ட்ரி போடு, நீ இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் இதை பண்ணு, நீ இங்கே ட்ரைனிங் போ, நீ இங்கே ட்ரைனிங் போனால் வாரத்துக்கு 5 நாளில் 2 நாள் தான் பள்ளிகளுக்கு பாடமே எடுக்க முடியுது. பாக்கி நாள்லாம் அலைகழிக்கப்படுது. நேரடியாகவே ஆசிரியர்கள் வசைப்பாடுகிறார்கள். இன்னும் எத்தனையோ அந்த ஒப்புதல் அடிப்படையில் வேலைக்கு சேர்ந்தவங்களை இன்னும் பணி நிரந்தரம் செய்யலை. நிறைய இடங்களில் பணியாளர்கள் வந்து வேலைக்கு நியமிக்கவில்லை. ஒவ்வொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், ஒவ்வொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஓபிஎஸ்ஸை கொண்டு வாங்கன்னு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம திமுக அரசு என்ன பண்ணுது? இந்த ஓபிஎஸ்ஸை பிடிச்சி கொண்டு வந்துருக்கு. அதாவது எதனால் வாழ்கிறோம், எதனால் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த கட்சியினாலும் நம்ம அடையாளப்படுத்தப்பட்டோன்னு மனசாட்சியை அடகு வைக்கிறது நம்ம வார்த்தை கேள்வி தான் பட்டிருக்கோம். மனசாட்சியை ஒருத்தரால் விற்க முடியும் அப்படின்னா அது இந்த ஓபிஎஸ்ஸால் தான் முடியும். அவங்க கேட்குறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. திமுக செய்கிறது இந்த ஓபிஎஸ்ஸை கட்சியில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பார்கள் சார். ஓகே சார். இப்போ வேட்பாளர்கள் தேர்வுலையும் மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க, சில எளிய பின்னணியிலேருந்து வரவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி விஜய் கட்சியில் வேட்பாளர்களே இல்லை, வேட்பாளர்களே அவங்க வெளியில் தேடிட்டு இருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? சார், அது உண்மையாகவே இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டில் யாரும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளருக்காக ஓட்டு போடலைங்கிறத அடித்து சொல்கிறேன் சார். விஜய் அவர்களின் முகத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்க. வேட்பாளர்கள் உங்களை நிறுத்தினாலும் அந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, என்னை நிறுத்தினாலும் அந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். வேட்பாளரோட முகமோ வேட்பாளருக்கு பண செல்வாக்கோ இருக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை சார். ஏன்னா அவங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா காசு கொடுத்தாங்கன்னா மற்ற கட்சிக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்காகத்தான், தலைவரோட முகம்தான் சின்னம். அந்த கட்சிக்காக அவர் முகத்துக்காக ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்கிறப்ப நம்ம வேட்பாளர்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ஓகே சார். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு விஜய் வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் களத்தில், இப்போ நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? விஜய் எதையெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்க? விஜய் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு, அதுக்கு ஆதரவு இருக்குது. இதெல்லாம் விஜய் பேசலாமே, இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போனால் வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி களத்தில் என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் இருக்குது சார்? இது தமிழ்நாடு இப்போ வந்து தமிழ்நாட்டோட எதிர்காலமே வந்து இளைஞர்கள் தான் சார் வடிவமைக்கணும். இளைஞர்களோட நலன் சார்ந்து தான் ஒவ்வொரு திட்டங்களும் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப என்னோட யோசனையின்படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மாணவர்களுக்கு நிறைய நல்ல சலுகைகள், மாணவர்கள் படிக்க வேண்டியதற்காக நம்ம என்னென்ன செய்யணும், மாணவர்கள் கையில் எந்த போதைப் பொருளும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு சட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம், மாணவர்கள் நலன் சார்ந்தும் பெண்கள் நலன் சார்ந்தும் ஒவ்வொரு திட்டங்களும் வடிவமைக்கப்பட்டால் நிச்சயமாக கட்சி வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் சார். இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட்டிங் நடந்தது, அதனால தான் அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுன்னெலாம் சில பேர் பேசினாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவம் வேதனைக்குரிய சம்பவம் சார். ஆனால் அங்கே ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அடிப்படை புரிதல் வேணும் சார். அந்த கரூர் சம்பவத்தை வச்சு தான் அங்கே ஷூட்டிங் எடுக்க வேண்டியது தயாரிப்பாளரோட எண்ணமாக தான் இருக்கணுமே தவிர கதாநாயகன் அந்த முடிவு பண்ண போகிறதில்ல. அப்படியே ஒரு கூட்ட வேணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கூட்டம் கூட்டுற அளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாத கம்பெனியும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஷூட்டிங்னாக்கா அதை எப்படி பண்ணணும், எப்படி வடிவமைக்கணும், இந்த கரூர் கூட்டத்தை விட அதிகமான கூட்டங்களையெல்லாம் காட்டி சினிமா எடுத்த பின்னணியெல்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு. அதனால் இந்த கரூர் கூட்டத்தை காட்டி தான் படம் ஷூட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்காது, தலைவர் விஜய் அவர்களுக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ தஞ்சாவூருக்கு விஜய் போயிருந்தார் சார். அப்போ விஜயை பார்க்கறதுக்காக அங்கே போன ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 10-20 நாளுக்கு மேலே, ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், விக்னேஷ்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். நேற்று இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. இப்போ என்னென்னா, விஜய் எங்கெல்லாம் போகிறாருன்றது பொதுவெளியில் இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கேருந்து மும்பைக்கு போய் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு, இல்லை அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விஷயம்னு கூட நம்ம கடந்து போயிடலாம். பட் அவருக்காக ஓடி வரக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களில் ஒருத்தர் தான் அந்த பையன்.
அவர் விழுந்துட்டாரு, கட்சிக்காரங்க போய் உதவி செஞ்சதா சொல்கிறாங்க, போய் பார்த்து ஆறுதல் சொன்னதா சொல்கிறாங்க. பட் அவங்களுக்காகலாம் அவர் அங்கே வரல, விஜய்க்காக வந்தார். விஜயை நம்ம பார்த்துட மாட்டோமான்னு வந்தார். இது மாதிரி இதுக்கு முன்னாடியே கூட கரூர் நிகழ்வு, இல்லை அதுக்கு முன்னாடி விஜய் மாநாட்டுக்கு போனவங்க, இப்படி எதிர்பாராத விதமாக உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அது எதுக்குமே விஜய் வந்து ஒரு நேரில் போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்கிறதோ, குறைந்தபட்சம் ஒரு ஃபோன் பண்ணி அவங்க குடும்பத்தினர்கிட்ட பேசுகிறதோ இதெல்லாம் பண்ணலைன்னா, இதையே செய்யாதவர் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவேன், மக்களுக்காக நிற்பேன்னு சொன்னார்னா அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? ஆமாம் சார், நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நல்ல கேள்வி. அதாவது தன்னோட கட்சிக்காகவும் தனக்காகவும் தான் ஒருத்தர் வந்து உயிர் மரணம் வரைக்கும் போயிருக்கு. கண்டிப்பாக அதை கட்சியோ கட்சி தலைமையோ அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போயிடாது சார். நேற்று தான் இறந்துருக்காரு அப்படிங்கிற செய்தி நேற்று தான் கிடச்சிருக்குது. அதனால் ஏதோ கட்சி தலைமை கண்டிப்பாக அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க, பரிசீலனை பண்ணுவாங்க. ஆனால் தம்பிகளுக்கு, அன்பு தம்பிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இந்த 5 வருஷம் விஜய் அவர்கள் உங்களை சந்திக்க ஒவ்வொரு கிராமமாக ஒரு ஊருக்கும் வரதான் போகிறாரு. அதனால் அவரை பார்க்கணும், அவரை எப்படியாவது ஆர்வ மிகுதியில் நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயங்கள், பைக்கில் ரொம்ப வேகமாக போகிறது, குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறது, வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறது, ஒரு பேஷண்ட்டாக நோயாளியாக இருந்து அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுது, அப்படிங்கிறதெல்லாம் நாமளாவே நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். இது ஒரு பக்கம் இந்த கட்சி தொண்டர்களும் செய்யணும். ஆனால் எதிர்க்கட்சியினர் தான் துறை சார்ந்து ஒரு மதிய உணவு சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த பள்ளி மாணவ மாணவியரை பார்க்குறதுக்கு காலம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சிக்கு வந்து ஒருத்தர் ஆதரவாக பைக்கில் அடிபட்டு அவர் போய் ஹாஸ்பிட்டலில் சேரணும்னா உடனடியாக போய் அந்த கல்வித்துறை அமைச்சர் அங்கே போய் பார்க்குறது தான். அது எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம தொண்டர்கள் வந்து நிச்சயமாக இன்னும் கவனமாக, அதாவது ஒரு நேர்த்தியாக ஒரு மீட்டிங்கையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் சார். இந்த விஜய் சைட்லேருந்து அவருக்கான பொறுப்புன்னு இதில் எதுவும் இல்லையா? இப்போது அவர் சொல்லி ஒரு தொண்டர்கள் கேட்காம இருக்க போகிறது இல்லை. குறைந்தபட்சம் வந்து இப்போ அறிக்கைகள் வெளியிடுறாங்க. இப்போ விஜய் நாளைக்கு ஒரு இடத்துக்கு வராருன்னா புசியானந்த் பேரில் ஒரு அறிக்கை வரும். அதுக்கு எவ்வளவு தூரம் இது இருக்குன்னு தெரியல, அதை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் தெரியல. குறைந்தபட்சம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அப்படின்னு அவர் பேசுறதுக்கு ஏன் தயங்குறாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை சார், நல்ல சரியான கொஸ்டின். இது வந்து தொண்டர்கள் ரசிகரின் மனம் காயப்பற்றக்கூடாது, மனம் வருத்தப்பற்றக்கூடாது. ஏன்பா நீ இப்படி வராத, அந்த பெற்றோர்கள் மனநிலை எவ்வளவு இதாக இருக்கு. இவ்வளவு நாள் அந்த மனநிலையில் இருந்திருக்கலாம். நீ வராதப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் இப்படி பைக்கில் வராதிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் மீறி இதெல்லாம் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்கள் சொல்கிறது போல் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்டிப்புடன் இப்படி ஒரு சம்பவங்கள் இனி ஒன்று நடந்தால் நீங்கள் அது எனக்கு செய்கிற நல்லது இல்லை, நீங்கள் எனக்கு நல்லது செய்கிறதா நினச்சி எனக்கு நீங்கள் கெட்டது செய்கிறீங்க அப்படிங்கிறத அவருமே தெரிய வைக்கணும். நம்ம கட்சி தொண்டர்களுமே அதை புரிஞ்சுக்கணுங்கிறத தான் சார் ஆசைப்பட்றேன். நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.